வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள், வணக்கம். அதாவதுங்க, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிரம்ம முகூர்த்தத்தில் பழகுங்க. எந்திரிச்சு பழகுங்க. இப்போ டவுனில் சிட்டியில் இருக்கிறவங்களாம் அப்படி லைட்டாக வாக்கிங் போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு, வசதி உள்ளவங்க நெய் விளக்கு பற்றி பூ எல்லாம் வாங்கி வச்சுருந்து வழிபட வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக உள்ளவங்க நல்லெண்ணெய் விளக்கு 2 ஊதுபத்தி போட்டு நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு முதல் கடவுள் விநாயகரை வழிபட வச்சுட்டு வாங்க. 2வது உங்கள் குலதெய்வத்தை வழிபட வச்சுக்கோங்க. இப்படி இந்த குலதெய்வத்தை வழிபட வச்சு முதல் கடவுள் விநாயகரை வழிபட வச்சு குலதெய்வம், அடுத்து இஷ்ட தெய்வம். இந்த பிரபஞ்சத்தை இப்போ வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் உச்சரித்த பின்னாடி சாமியை மூடுங்க. கண்டிப்பாக உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கலியுகத்தில் உடம்பு சம்மந்தப்பட்டது தெளிவான ஒரு எண்ணங்கள் மனநிலையில் உங்களுடைய புத்தி யோசனையெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு வழிப்பாதை. தெய்வத்தை வழிபடும் போது ஒரு வழிப்பாதை ஆகும். ஏன் இப்படி நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, பிரம்மமுகூர்த்தத்தில் ஏன் எந்திரிங்க. இப்போ பிரம்மமுகூர்த்தத்தில் தாலி கட்ட சொல்கிறாங்க. பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் மேரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும், தாலி கட்டினா நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறோம்னா, அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னாலே அதாவது 33 கோடி தேவர்கள், முனிவர்கள் இந்த உலகம் தோன்றியிலிருந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அவங்க வெளியில் வருவாங்க. எப்படி வெளியில் வருவாங்க? இப்போ நம்ம சுருக்கமாக சொல்ல போனாங்க, சாயங்காலம் ஒரு 6 மணின்னு வச்சுங்க. 6 to 7 மணினாலே இந்த பெண் தெய்வம் அப்படின்னா யுகத்துக்கு போயிடும். இந்த யுகத்தில் இருக்காது. யுகம் மாறி போய் அவங்க யுகத்துக்கு போயிடுவாங்க. அந்த பெண் தெய்வம் எல்லாமே காளி தேவி, உக்கிரமான காளி தெய்வம், சாந்த தெய்வம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இதே பாருங்கள், ஒரு 9 மணி, 10 மணி, 8 மணிக்கு மேலே என்ன பார்த்திங்கன்னா மற்ற எல்லா தெய்வங்களுமே யுகத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. 9 மணி ஆனாலே காவல் தெய்வம் கருப்பனை ஒன்று தான் 12 மணிக்கு மேலே தான், 12, 1, 12க்கு மேலே தான் அவர் யுகத்துக்கே போவார். 12 மணினா அவர் மேலே யுகத்துக்கு போயிடுவார். காவல் தெய்வம், கருப்பண்ணன், அந்த மாதிரி எல்லா தெய்வமே. அதுக்கு தான் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வில்லேஜெலாம் பாருங்கள், நீங்கள் 12 மணிக்கு மேலே நைட்டில் எங்கேயும் வெளியில் போகாதீங்க. அப்போ அந்த 12 மணிக்கு மேலே வெளியில் போனீங்கன்னா காற்று கருப்பு, கெட்ட சக்தி, கெட்ட ஆத்மா எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு உடம்பு ரீதியாகவே பால்ட்டு, மனசு சஞ்சலங்கள், ஒரு பயந்துக்கிறோம் இல்லவா, மன சஞ்சலம் வருது இல்லவா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது அப்படின்னு அந்த காலத்திலே சொன்னதே தான். அதான் மேட்ரு. எப்படின்னா, நீங்கள் 12 மணிக்கு மேலே வெளியில் போகாதீங்க இப்படிங்கிற மாதிரி அப்போவே சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களாம் ஞானி, அதனால் அவங்களுக்கு தெரியும், அதனால் சொல்லி வச்சுருக்காங்க. சரி, அப்போ நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல காரியம் செய்கிறீங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, சாமி வழிபட வச்சுக்கிற போது அப்போ இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும், இந்த பிரபஞ்சத்தோட அனுகிரகம் கிடைக்கும், உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும், எல்லா தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா, குளிச்சுட்டு வழிபாடு வச்சாலாம். குளிக்க முடியலாம் சொல்லுங்க, ஒன்றும் வேணாங்க. பல்ல விளக்கிட்டு அந்த தண்ணி ஒரு 3 தடவை தலைக்கு தச்சுட்டு நீங்கள் விளக்கு போடலாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம மனசு தான் காரணம். என்னங்க, மனசு தான் மெயின் காரணம். அப்போ குலதெய்வத்தை முதல் கடவுளை விநாயகரை பிடிங்க, உங்கள் குலதெய்வத்தை பிடிங்க, இஷ்ட தெய்வம், இந்த பிரபஞ்சம், பஞ்சபூத நவக்கிரகத்தை பிடிங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம். அந்த விளக்கு போட்டு இந்த பத்தி ஊதுவத்தி பருத்தி வச்சு நீங்கள் எல்லாமே வழிபட வச்சுங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எல்லா தெய்வங்களும் நம்ம யுகத்துக்கு, நம்ம பூமிக்கு இறங்கி வர்றாங்க. அப்போ எந்த வீட்டில் விளக்கெரியுது, அந்த பத்திய வாசனை, அந்த வாசனை திரவியத்தை வச்சு நம்ம பூ வச்சு வழிபாடு வைக்கிறாங்கன்னா அந்த தெய்வம் இறங்கிடும். சாதி வேறுபாடு இல்லாமல் இறங்குவாங்க. அந்த தெய்வங்களை இறங்கிடுவாங்க. அதை தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிங்க, வழிபாடு வச்சுங்க, வாக்கிங் போகலாம், எல்லாத்துக்கும் உடம்புக்கு நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதே நீங்கள் அந்த தெய்வம்லாம் யுகத்துக்கு இங்கே நம்ம பூமியிலேருந்து அவங்க யுகம்னு இருக்குது. அந்த யுகத்துக்கு போகிறத அதான் பாருங்கள், 7 மணினா பெண் தெய்வம் மேலே போயிடும், 7, 8 மணி அப்படி சொல்லும்போது மற்ற எந்த தெய்வங்களும் மேலே போயிடும். காவல் தெய்வம் மட்டும் தான் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 12 மணிக்கு மேலே தான் காவல் தெய்வம் மேலே போகும். அப்போ அந்த மீதியை அப்புறம் இறங்கி வர்றது எப்போ வர்றாங்கன்னா, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அவங்க கீழே இறங்கி வருவாங்க. என்னங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30க்கு மேலே தான், 3:30 to 4:30 இதுக்குள்ளே அந்த எல்லா தெய்வங்களே இந்த நம்ம பூமியை அடையும். அப்போ அந்த பூமி அடையும் போது யார் வீட்டில் விளக்கு எரியுதோ, பூ புஷ்பம் போட்டு வழிபாடு வச்சுருக்கிறாங்களோ, பத்தி பருத்தி வழிபாடு வச்சுருக்கிறாங்களோ, மனசார ஆத்ம திருப்தியை வழிபாடு வச்சுருக்கிறவங்க வீட்டில் அவங்க தெய்வம் இறங்குவாங்க. இறங்குற பின்னாடி தான் அவங்கவுங்க சன்னதிக்கு போவாங்க. இப்போ பசுதீஸ்வரர் இருக்காருன்னா, அலங்காரவள்ளி சௌந்தரநாயகி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த கரூர் மாவட்டத்தில் எங்கே அந்த மாதிரி ஒரு வழிபாடு வச்சுருக்காங்க, அங்கே இறங்கி மொதல் தரிசனம் அங்கே முடிச்சுட்டு தான் மற்றபடி அவங்க பள்ளி அறைக்கு போவாங்க. பள்ளி அறையிலிருந்து தான் அப்போ காலையில் 5:45க்கு அந்த பள்ளி அறையிலிருந்து பாருங்கள், அந்த நம்ம கருவறைக்கு
மாடு பூஜை வச்சு பூஜை பண்ண பின்னாடி தான் கருவறைக்கு கூட்டி போவாங்க. இப்போ சிவனே பாருங்கள், பார்வதி பரமேஸ்வரனும் பார்த்தா பள்ளிகளில் தான் இருப்பாங்க. நைட்டுக்கு வந்து பள்ளிகளில் வச்சுருவாங்க. காலையில் 5:45க்கு பூஜை மாடை வச்சு பூஜை பண்ணி அப்போ கருவறைக்கு கொண்டு போவாங்க. இதுதான் அப்போ ஒரு கோயிலை வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் கோயிலை மூடினாங்கன்னா அந்த கோயிலை திறக்கக்கூடாது. அது 5:30 மணிக்கு 5 மணி அப்போ தான் வந்து மாதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கோயிலை திறந்து வழிபாடு வச்சுக்குவாங்க. இப்படிலாம் வழிபாடு வச்சுட்டிங்கன்னா பிரம்மமுத்தில் எந்திரிங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஹார்ட் அட்டாக்கு, நெஞ்சு வலி, கொரோனா அந்த மாதிரி எந்த இதுவும் உங்களுக்கு வராது. இதை வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.